So in this problem, they asked to prove that dou z by dou x the whole square minus dou z by dou y the whole square is equal to e power minus 2u into zu squared minus cos squared v into zv squared. And they given us z is a function of x and y and x and y is a function of u and v. Here they given z is a function of x and y is a function of u and v. இங்கே ப்ரூவ் தட்டில் பட் இவங்க கேட்டிருக்கிறது டோ இசட் பை டோ எக்ஸ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. இங்கே ரைட் சைடு டோ இசட் பை டோ யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோ இசட் பை டோ யூ எப்படி எழுதிக்கலாம்? இசட் டைரக்டாக வித் ரெஸ்பெக்ட் டு யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இசட்டை யூ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் தென் யூ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் தட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூ அண்ட் வி. அப்போ டோ இசட் பை டோ யூக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ யூ ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ யூ. ஓகே, ஸோ இங்கே இசட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இசட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இசட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக இங்கே நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் வி, எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் யூ சீக்கன் வி இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். ஏன்னா அதில் இசட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா இசட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னு ஜென்ரல் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இ பவர் யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு சேம் இ பவர் யூ தான் வரும். விங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப விங்கிறது கான்ஸ்டன்ட், பட் அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய், ஏன்னா இசட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னு ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் டோ இசட் பை டோ ஒய்ங்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. இங்கேயும் இ பவர் யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சேம் இ பவர் யூ இன்டூ tan v தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் டோ இசட் பை டோ யூ. பட் இங்கே நம்ம ரைட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அது ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தேவையாக இருக்குது. அதனால் டோ இசட் பை டோ யூ த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கப்போம். ஸோ அப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்க ரைட் சைடு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயருங்கிற இடத்துல இ பவர் யூ சீக்கன் வி டோ இசட் பை டோ எக்ஸ், இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன இருக்கும்? இ பவர் 2u சீக்கன் ஸ்கொயர் வி இன்டூ டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். a plus b the whole square formula is a square plus b square plus 2ab இல்லையா? இப்போ b ஸ்கொயர்ங்கிற டேர்மில் e power 2u tan squared v into dou z by dou y the whole square plus 2 into aங்கிற இடத்துல dou z by dou x into e power u secant v, bங்கிற இடத்துல dou z by dou y into e power u tan v. So okay, இதை இன்னும் simplified பண்ண லாஸ்ட்டாக substitute பண்ணுறப்ப பார்த்துடலாம். Okay, next we move on to find out dou z by dou v. Dou z by dou v க்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம்? z is a function of x, x is the function of v, z is the function of y, y is the function of v இல்லையா? ஸோ dou z by dou x இங்கே ஜென்ரலாக கொடுத்துருக்கனால அப்படியே வச்சுருக்கேன். x with respect to v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power uங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அது அப்படியே மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால அப்படியே இருக்கும். secant v டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா secant v into tan vங்கிறது ஆன்சராக கிடைக்கும். தென் dou z by dou y அப்படியே வரும். dou y by dou v with respect to v அப்படிங்கிறப்ப e power u into tan v டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா secant squared v ஆன்சராக கிடைக்கும். Okay, this is the answer for dou z by dou v. Now find out the square of this term. Dou z by dou v the whole square term. This is also of the form a plus b the whole square formatல தான் இருக்கு. So அப்போ என்ன வரும்? a square secant squared v tan squared v plus b square dou z by dou y the whole square into e power 2u secant squared v plus 2 into dou z by dou x e power u secant v tan v plus dou z plus into dou z by dou y e power u secant squared v. Okay, so
இங்கே எல்லாம் கண்டுபிடி டோ ஸ்கொயர் டோ இசட் பை டோ யூ த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். டோ ஸ்கொயர் இசட் டோ இசட் பை டோ வி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. நவ் அப்ளை தீஸ் டூ திங்ஸ் இன் த ரைட் சைட் வேல்யூ. இங்கே டோ இசட் பை டோ யூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் வி இன்ட்டு டோ இசட் பை டோ வி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டோ இசட் பை டோ யூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் வி இன்ட்டு டோ இசட் பை டோ வி த ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆன்சர் வருது? e power 2u secant square v dou z by dou x the whole square plus e power 2u tan square v into dou z by dou y the whole square plus 2 into e power u into e power u தெரியுதா? e power u into e power u e power 2u secant v tan v into dou z by dou u dou z by dou x into dou z by dou y. Okay, minus cos squared v into dou z by dou v the whole square is nothing but this one. So dou z by dou x the whole square e power 2u secant square v tan square v plus dou z by dou y the whole square e power 2u secant square v plus 2 into e power u into e power u e power 2u secant into secant squared secant cube v tan v into dou z by dou x into dou z by dou y. Okay. So in all the term we have e power 2u is common in all the term. First term e power 2u இருக்கு, secondல இருக்கு, thirdல இருக்கு, fourthல இருக்கு, fifthல இருக்கு. So e power 2u காமனா வெளில எடுத்துக்கலாம். Then dou squared dou z by dou x the whole squared into secant squared v plus tan squared v into dou z by dou y the whole square plus 2 into secant v tan v dou z by dou x into dou z by dou y. So in the second term secant squared v காமனா இருக்கு, வெளில எடுத்துறேன். secant squared v வெளில எடுக்கிறது போக remaining terms இப்படி எழுதிக்கிறோம். So cos squared v secant squared v, we know that secant squared v is equal to 1 by cos squared v. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் e power 2u into first term இதை zxன்னு எழுதிக்கிறேன். zx squared secant squared v plus tan squared v zy squared plus 2 secant v tan v into zx zy. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். மைனஸ் zx squared tan squared v plus ஸோ மைனஸ் உள்ளார மைனஸால் மல்டிப்ளை சொல்கிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் zy squared. Okay, next one is minus 2 secant v tan v into zx zy. இங்கே ப்ளஸ் மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தோன்னா இது e power 2u காமனாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு டேர்ம் தேர்ட் டேர்ம் ரெண்டுத்தில் zx வந்து காமனாக இருக்குது. zx ஸ்கொயர்ட் காமனாக இருக்கு, வெளில எடுத்துறோம். ஸோ secant squared v மைனஸ் tan squared v. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஓகே சாரி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்தில் zx squared காமனாக இருக்குது, வெளில எடுத்தோம்னா secant squared v மைனஸ் tan squared v எடுத்துக்கோம். அண்ட் செகண்ட் அண்ட்
first, second, third, fourth, fifth. So second and fifth termல zy squared common இருக்கு. வெளில எடுத்தோம்னா tan squared v minus 1 இருக்கு. ஓகேவா? we know that secant squared minus tan squared is equal to 1. So e power 2u into zx squared into 1 plus zy squared into tan squared v minus 1 is nothing but secant squared v. So which is equal to this side I have zu squared minus cos squared v into zv squared irukku. இல்லையா? So this e power 2u goes to this side means then you will get e power minus 2u into zu squared minus cos squared v into zv squared. This side I have zx squared plus zy squared into secant squared v. Sorry, we made one mistake, that is here already dou z by dou v ங்கிறப்ப secant squared v இருக்கு. அது whole squared பண்றப்ப இங்க whole power 4 வரணும். So அந்த term இங்க மிஸ் ஆயிடுச்சு. that is secant power 4. secant power 4 ங்கிறது தான் ஆன்சரா இங்க வரணும். So இங்க வந்து secant power 4. okay, so second term cos squared v into here secant power square term வெளில எடுத்தோம்னா secant squared v வரும். இங்கே பண்ணுறப்பையும் பார்த்தோன்னா zy squared into secant squared v minus. ஸோ அப்போ இங்கே நம்ம காமனாக வெளில எடுக்கிறப்ப secant squared v தான் இருக்கும். இப்போ tan squared minus secant squared is equal to minus 1. So your answer is zx squared minus zy squared equal to this one. இப்போ என்ன ப்ரூவ் தட்டில் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு.